ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு PHP, Laravel ஃப்ரேம்வொர்க் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் தமிழில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். உங்களுக்கு நாங்கள் எப்படி யூடியூப்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ட்ரைனராக இருந்து பெய்டு மூட்ல சொல்லி தர போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்க மக்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க, எங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், டாடா பாய். Hi, welcome to Laravel tutorial series authored by Sharon. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் சீரீஸில் ஃபுல்லாகவே லேரவல்னால் என்ன, ஸோ அந்த சில டாபிக்ஸ் எல்லாம் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் லேரவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஸோ லேரவல் அப்படிங்கிறது இட்ஸ் PHP ஃப்ரேம்வொர்க். ஓகேங்களா? இது எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா ஃபார் டெவலப்பிங் வெப் ஆப் அண்ட் API. ஓகே, அது என்ன வெப் ஆப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஃப்ளிப்கார்ட் மாதிரியான ஒரு சைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் லைக் வெப் அப்ளிகேஷன் மாதிரி தான். ஓகேங்களா? பிகாஸ் இட்ஸ் அ வெப்சைட் அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அட்மின் மாடல் இருக்குது. ஆஸ் அ யூஸர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். வெண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். அந்த அப்ளிகேட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு வெப் ஆப். ஓகேங்களா? ஸோ இதோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு லேரவல் ஃப்ரேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அது வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனால் அது மட்டும் கிடையாது. சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த கண்டென்ட் லோட் ஆகுது பார்த்தீங்களா? இதெல்லாம் மொத்தம் ஆங்குலர் இல்லை OJS இல்லை React JS அந்த மாதிரியான ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம்வொர்க் வச்சுக்குவாங்க. பட் டேட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா பேக் எண்ட்லேருந்து வரும். எப்படின்னா ஒரு REST API மூலியமாக வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான REST APIஸும் அதை மட்டும் பண்ணணும்னாலும் நம்ம லேரவல் மூலியமாக ரொம்ப ஈஸியாகவே சூப்பராகவும் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். GitHubல நீங்கள் போய் பார்த்துருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவங்களுடைய சோர்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த டெவலப்மெண்ட்கான அந்த ஃப்ரேம்வொர்க் சோர்ஸை வந்து இவங்க வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா இட் ஜஸ்ட் லைக் ஓப்பன் சோர்ஸ். இதை வந்து யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அவங்க எந்த காப்பிரைட்டோ இல்லை எந்த இஷ்யூவோ இல்லை எந்த பேக் லிங்க் கூட கிடையாது. அண்ட் வந்து இட்ஸ் அ மாடர்ன் ஃப்ரேம்வொர்க் அண்ட் ஈஸி டு யூஸ். ஸோ இது இப்போ வந்துருக்கு லேட்டஸ்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ், லேட்டஸ்ட் டிசைன் பேட்டர்னோட ஒத்து போகக்கூடிய ஒரு ஃப்ரேம்வொர்க் தான். ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது ரொம்ப ஈஸி, டெவலப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நம்மளால் இதில் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா PHP வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கனால இப்போ இருக்கிற PHP ஃப்ரேம்வொர்க்ஸில் எல்லாத்துலேயுமே லேரவல் தான் டாப் ஆஃப் த ஃப்ரேம்வொர்க் கூட சொல்லலாம். ஆக்சுவலி லேரவல் நிறைய PHP நிறைய ஃப்ரேம்வொர்க் கொண்டு வந்திருக்கு. லைக் ஸ்மார்ட்டி, ஃப்ளிப்பி, சிம்ஃபோனி அந்த மாதிரி நிறையா வந்திருக்கு. பட் அதில் வந்து நேம் வாங்கின ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃப்ரேம்வொர்க் தான். ஒன்று வந்து கோடிங்னேட்டர், அதுக்கப்புறமேட்டு டெவலப் பண்ணது தான் லேரவல் அப்படிங்கிற ஃப்ரேம்வொர்க். ஏன்னா லேரவல் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஈவன் கோடிங்னேட்டர் கூட கிடையாது. ஃபார் நவ் PHP ஃப்ரேம்வொர்க்கில் டாப் ஆஃப் த ஃப்ரேம்வொர்க் எதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா லேரவல். இதுதான் வந்து எனக்கு வேர்ல்டு வைடாகவே வந்து பார்த்திங்கன்னா டாப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய PHP ஃப்ரேம்வொர்க். நான் காமனாக சொல்ல PHP லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்க ஃப்ரேம்வொர்க்கில் லேரவல் இஸ் டாப். ஓகேங்களா? ஓகே, இதோட ஹிஸ்ட்ரி அண்ட் வெர்ஷன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட இனிஷியல் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் வந்து ஜூன் 2011 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய வெர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணாங்க. ஒரு வெர்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து அவங்க கொடுத்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மேக்ஸிமம் ஆஃப் ஒர்க் எல்லாமே தனித்தனி பேக்கேஜாகவே பிரித்து வச்சு எது தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஃப்ரேம்வொர்க்கை டெவலப் பண்ணவரோட நேம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டைலர் ஆர்ட்வெல். ஸோ இவர் தான் வந்து இந்த ஃப்ரேம்வொர்க்கோட டெவலப்பர். இப்போ கரண்ட்டாக என்ன வெர்ஷன், இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ என்ன வெர்ஷன் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா லேரவல் 8 ஆக்சுவலி. ஸோ நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது லேரவல் 5 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 5.6, 5.4லாம் தாண்டி லேரவல் 6 போய் 7 போய் இப்போ லேரவல் 8 வந்து வந்துருச்சு. அண்ட் ரொம்பவே சூப்பராக என்ன சொல்கிறது, ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் வருது அப்படின்னா அதில் நிறைய அப்டேட்ஸ்லாம் இருக்கும். அதுலேயும் இப்போ லேரவல் 8 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து சூப்பராக நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இண்டஸ்ட்ரியில் இனிமேல் எப்படி சேஞ்ச் பண்ண போகுது அப்படின்னா, லேரவல் ஒன்று தெரிஞ்சிருந்தால் போதும், ஃப்ரண்ட் எண்டும் பண்ணலாம், பேக் எண்டும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் வரப்போகுது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்டுக்கு லேரவல் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டில் ஆங்குலரோ இல்லை ரியாக்டோ இல்லை அந்த மாதிரி ஃப்ரேம்வொர்க் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பட் ஆனால் இதில் வந்து OJS பேக்ரவுண்டாக வச்சு நிறைய லைவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்செப்ட்லாம் இன்க்ளூட் பண்ணதுனால, ஸோ இதுக்கு மேலே வந்து லேரவல் ஒன்று தெரிஞ்சால் போதும், ஃப்ரண்ட் எண்டும் சூப்பராகவே ஃப்ரண்ட் எண்ட்லேயும் MSC பேட்டர்ன்லேயும் சரி, இல்லை ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு SB அப்ளிகேஷன்ஸும் சரி, அது லேரவல் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் எண்டும் பண்ணலாம், பேக் எண்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேரவல் 8 வந்திருக்கு. நம்ம அதெல்லாம் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இது எந்த லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க அப்படின்னா PHP அப்படிங்கிற ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் எழுதியிருக்காங்க. அந்த PHP அப்படிங்கிறது வந்து இட்ஸ் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஆக்சுவலி. ஓகேவா?
ஸோ அதில் எழுதிருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் Laravel. ஓகேவா? ஸோ இந்த Laravel ஏன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து இட்ஸ் a ஸ்ட்ராங் கமாண்ட் லைன் சப்போர்ட். இதில் வந்து நிறைய CLI கமாண்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் npm install அண்ட் வேறு ஆங்கிலெலாம் போனீங்க அப்படின்னா நிறையா கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஈவன் ரியாக்ட் நேட்டிவ் டெவலப்பர் இருந்தால் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த எக்ஸ்போலாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்போ ஸ்டார்ட் அந்த மாதிரி நிறைய CLI கமாண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்து Laravelல இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜர் கம்யூனிட்டி. ஸோ இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஓப்பன் சோர்ஸ் வந்து இது ஃப்ரேம் ஒர்க்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் மோரோவர் இதில் வந்து ரெகுலராக அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எவ்ரி 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா Laravel அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இருக்க அட் த சேம் டைம் கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் வரதுக்கு வந்து நிறையா லூமர் ஃப்ரேம் ஒர்க் அந்த மாதிரி அடுத்து ஆல்டர்னேட் வழியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ஒரு ஷார்ட் டைமில் ஒரு சூப்பரான ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா, அது அட் த சேம் டைம் எல்லா ஃபியூச்சர்ஸும் அதில் இருக்கணும் அப்படின்னா கூட Laravel ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து அதை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா ஸ்கப்ஃபோல்டிங்காக இருக்கட்டும், பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா லாகின், ரிஜிஸ்டர், ரிமெம்பர் மீ அண்ட் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் வித் இமெயில் கான்ஃபிகரேஷனோட நான் சொல்கிறது. ஓகேங்களா? அண்ட் வந்து உங்களுடைய செஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் அப்லோடு, அப்டேட் பாஸ்வேர்டு, ஈவன் உங்களுடைய ப்ரௌசரில் வந்து உங்களுடைய லாகின் எந்தெந்த செஷன்ஸ்லாம் இருக்குது, என்ன டிவைஸ்லாம் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் முதற்கொண்டு எல்லாமே இன்பில்ட்டாகவே இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தனியாக டெவலப் பண்ணாலே 1 மாதம் ஆகும். பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொடக்கு போகிற நேரத்தில் முடிச்சுட்டு போயிடலாம். அதனால தான் நம்ம வந்து Laravel ஃப்ரேம்வொர்க் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த சீரீஸில் இந்த டாபிக்ஸ் எல்லாம் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய இருக்குது. பட் இந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் லைக் கம்போசர்னால் என்ன, எக்ஸாம் எழுதுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம், அப்புறம் Laravel இன்ஸ்டாலர்னா என்ன, MVC டிசைட் பேட்டர்ன் அண்ட் Laravel ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், அப்புறம் ரவுட்டிங் URLஸு, அப்புறம் வியூ கண்ட்ரோலர் காம்பனண்ட். அந்த காம்பனண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா Laravel 8ல் வந்த கான்செப்ட். ஸோ அதையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். அந்த பிளேட் டெம்ப்ளேட் என்ஜின், அப்புறம் சும்மா ஒரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு அதை எப்படி நம்ம வேலிடேட் பண்ணுறது, அப்புறம் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, மைக்ரேஷன் என்ன, அப்புறம் SQL query இல்லாமல் ORM, அதாவது அக்கௌண்ட் ORM சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஒரு CRUD ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அந்த டிஃபால்ட் பேஜினேஷன் கான்செப்ட்டு, ஃபைல் அப்லோடு, அப்புறம் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ஆச்சு அப்புறம் நம்ம வந்து ஒரு ஃப்ளாஷ் மெசேஜ் வந்து பாஸ் பண்ணுவோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃப்ளாஷ் ஸ்டேஜர்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் கொரி பில்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இட்ஸ் சிமிலர் டு ORM தான். ஸோ அது எப்படிங்கிறதையும் பார்ப்போம். அண்ட் ஜெஸ்ட்ரிங், இது வந்து ரொம்பவே ஒரு Laravelோட வண்டர்ஃபுல்லான ஒரு பேக்கேஜ். அதையும் இந்த சீரீஸில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அப்புறம் டேட்டா டைப்பில் எப்படின்னு இதில் நம்ம யூஸ் பண்ணுறது, அப்புறம் சீடிங்னா என்ன, மிடில் வேர்னா என்ன, அப்புறம் ஆர்த் அப்படிங்கிற கான்செப்ட்னா என்ன. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டாபிக்ஸ் இன் Laravelனு சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சாலே வந்து என்ன சொல்கிறது, ஒரு வெப் அப்ளிகேஷனை உருவாக்குற அளவுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து கேதர் ஆகிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து இதுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணும் அண்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம 1 by 1 வந்து டெவலப் பண்ண வரைக்கும் நம்ம ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு PHP, Laravel ஃப்ரேம்வொர்க் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் தமிழில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். உங்களுக்கு நாங்கள் எப்படி யூடியூப்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ட்ரைனராக இருந்து பெய்டு மூட்ல சொல்லி தர போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்க மக்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க, எங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், டாடா, பாய் பாய்.